இப்போ விரல்கள் இல்லாமல் செய்யக்கூடிய முத்திரைகள் என்னென்ன? அருமை. இப்போ விரல்கள் இல்லாமல் நம்ம செய்யக்கூடியது வந்து நாக்கு, கண், சுவாசம், இதை வைத்து செய்ய முடியும். இந்த கபலா பற்றி எல்லாமே சொல்லுவாங்களே அந்த மாதிரி செய்ய முடியும். இப்போ வந்து கையில் பிரணயாமம் செய்கிறதுக்கு வந்து இப்படி வச்சு நீங்கள் வந்து நம்ம நாடி சுற்றி செய்கிறீங்க. கையில் எப்படி நாடி சுற்றி? அதுதான் என் கேள்வி. உங்களுடைய மூக்கு தான். இந்த டெக்னிக் தெரியணும். இடம் மாறும் அது. ஆமாம், மாறிடும். அதே மாதிரி கண். இப்போ வந்து உங்களுக்கு வாழ்நாள் பூரா தடுமாறாமல் நடக்க வேண்டும். 60 வயசு ஆச்சுனாலே நடை தடுமாறுது. தடுமாறாமல் நடக்க வேண்டும். என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, நல்ல நேரம் உட்காந்துங்க. உங்களுடைய கண்களை 360 டிகிரி இப்படி சுற்றுங்க. கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். அது வந்து பேலன்ஸ் பண்ணிடும். உங்கள் நடையை சீரமைக்கும். ஆகாய தத்துவத்தோடு நேரடியாக கனெக்ட் ஆகிடும். நீங்கள் என்ன சோதனை பண்ணி பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் நடையில் தளர்ச்சி இருக்கிறதோ, யார் யாருக்கெல்லாம் பக்கவாதம் அடித்திருக்கிறதோ, யார் யாருக்கெல்லாம் வாத நோய்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ கண்களை சுழற்ற முடியாது. நீங்கள் யாருக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வருதுன்னு கண் சுற்ற முடியாது, கண் ஆடாது, முகத்தை தான் சுற்றுவாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறவங்க யார் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் வீட்டில் இருந்தாங்கன்னா இப்போவே நீங்கள் வந்து பயிற்சி பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு உடம்பு தளர்ச்சி, நடக்க முடியல, ரொம்ப தடுமாறி போயிட்டு இருந்தீங்கன்னா ஐயா சொல்கிறது போல் கண்ணை சுழற்ற முடியாது, தலை தான் சேர்ந்து சுத்தம் அப்படின்னாங்க. அப்படி இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் என்ன செய்யலாம்? இருந்தால் கண்களை சுழற்றும் பயிற்சி தினமும் செய்யணும். அவ்வளோதான். எப்படி செய்யணும் பாருங்கள். உங்களுடைய கைகளில் முதிரை, இந்த முதிரை தான் இப்படி வச்சுட்டு. முதிரைக்கு பேர் ஐயா? இது வந்து நம்ம சாதாரணமான ஆதி முதிரை. ஆதி முதிரை அல்ல, ஆதி முதிரைன்னு இப்படி வைக்கணும். இது மேலே வச்சிங்கன்னா முஷ்டி முதிரை, உள்ளே வச்சா ஆதி முதிரை, வெளியில் வச்சா முஷ்டி முதிரை. என்ன ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? பெருவிரல் உள்ளே இருக்கும், பெருவிரல் வெளியில் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிறது வந்து நம்ம வந்து இப்போ பனியன் போட்டுட்டு சட்டை போடுறோம், சட்டை போட்டுட்டு பனியன் போடுறோம். ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஸோ இது வந்து பனியன் போட்டு சட்டை போட்டுருக்கு. சரி. இது சட்டைக்கு மேலே பனியன் போட்டுருக்கு. சரி, அவ்வளோதான். எனது எளிமை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். அப்படி ஆதி முதிரை. இப்போ இப்படி ஆதி முதிரை வச்சுக்கோமா? ஆதி முதிரை. இந்த ஆதி முதிரைக்கு வந்து ஒரு துணை கதை இருக்குது. அதை நம்ம இது முடிச்சுட்டு சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம வந்து முஷ்டி முதிரை வைக்கிறோம். முஷ்டி முதிரை வச்சுட்டு இந்த 2 விரல்களை மட்டும், ஆள்காட்டி விரலும் பெருவிரலும் மட்டும் இப்படி விரிச்சிட்டு கண்களை மூடிட்டு பாருங்கள். இந்த கீழே இந்த இடத்துல இதெல்லாமே வந்து கண் சம்மந்தப்பட்ட வர்ம புள்ளிகள் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல வச்சுட்டு உங்களுடைய மேல் இமையை மட்டும் நன்றாக இப்படி விரிச்சிடணும். கண் வெளியில் வந்துடணும். அப்படி விரிச்சாதான் முகம் சுத்தாமல் கண் சுத்தம். அதாவது அந்த முகத்தை நகர்த்தாமல் வைத்துக் கொள்வதற்கு இப்படி வச்சுட்டு இந்த புருவ மத்திய வர்ம புள்ளி மேலே, இந்த புருவ மத்திய வர்ம புள்ளியில் நல்லா அப்படி தூக்கி பிடிச்சிட்டு கண்களை அப்படி நீங்கள் அப்படியே 360 டிகிரி இப்படி சுற்றணும். இது ஆரம்பத்தில் வராது, முயற்சி பண்ணணும். சரி. முஷ்டி முதிரை. முஷ்டி முதிரை வைத்து முதல் 2 விரல்களையும் நீட்டி இப்படி வச்சு நீங்கள் பண்ணணும். ஏன் முஷ்டி முதிரை அப்படின்னா கண்களுக்கும் கல்லீரலுக்கும் நேரடி தொடர்பு. உங்களுடைய லிவர் இருக்கக்கூடிய வயிற்றுப்பகுதி, வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா தசைகளையும் இயங்க வைக்கக்கூடிய முதிரைக்கு பேர் முஷ்டி முதிரை. முஷ்டி முதிரை. இந்த முதிரை வச்சு அதுக்கப்புறம் உங்களுடைய விரல்களை நீட்டி, இது வைக்காமல் இப்படி நீட்டிக்கலாமே, அப்படி இல்லை. இந்த முதிரை வைத்தால் அங்கே சுவிட்ச் ஆன் ஆகிடும். அதுக்கு அடுத்தது நீங்கள் இதை செய்யும் பொழுது கண்கள் சுழற்றுவது. கல்லீரலையும் சுத்தமாக்கிடுமா? கல்லீரலை சுத்தமாக்குவதற்கான அடிப்படை பயிற்சி தான் இருக்கும். நிறைய கல்லீரல் பிரச்சனை நிறைய பேருக்கு. சரி, இப்போ வந்து இந்த ஆதி முதிரை இருக்குது பாருங்க. அதாவது மேலே உள்ள உள்ள பனியன் போட்டுருக்கு. இப்போ இந்த ஆதி முதிரை அப்படின்றது வந்து ஏன் அதுக்கு ஆதி முதிரைன்னு பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து பாலூட்டிகள் இனத்தை சேர்ந்தவர்கள். அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருந்து தான் வந்திருக்கிறோம். குழந்தை இப்படி தான். இப்போ அந்த குழந்தை வந்து 6 மாதம் முடிந்து 7வது மாதம் என்றைக்கு ஆரம்பிக்குதோ வயிற்றுக்குள்ளே, அந்த நொடியில் கை இப்படி போயிடும். அது வரைக்கும் 6 மாதம் முடிஞ்சு 7வது மாதம் ஆரம்பிப்பதற்கு 1 வினாடிக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஸ்கேன் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே வந்து கை இப்படி தான் இருக்கும். கை இப்படி தான் இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். கை மூடாது. 7வது மாதம் தொடங்கிருச்சு, அந்த வினாடியில் கை இப்படி போயிடும். ஆதி முதிரை. இந்த முதிரை அதனால தான் ஆதினா முதல் தொடக்கம். இந்த முதிரை வைக்காத குழந்தைகள் ஊனமுற்றவர்களாக இருப்பார்கள். ஸ்கேனிங்லேயே பார்த்துடலாம். இது ஒரு முதிரை அறிவியலின் மகத்தான ஒரு உண்மை.
இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். நல்லா பாருங்கள், ஸ்கேன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் ஆர்வமாக இருப்பீங்க. குழந்தை இப்படி முதிரை 7வது மாதத்தில் வைக்கலன்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை இருக்கும். அப்போ அது என்ன பிரச்சனை அப்படின்றது இன்றைக்கி நிறைய கருவிகள்லாம் வந்துருச்சு. சோதனை செய்து பார்த்து அதை வந்து நாம் நிவர்த்தி செய்ய முடியும். ஆனால் இந்த மாதிரி கருவிகள்லாம் விலை அதிகமாக இருக்குது, செய்ய முடியல அப்படின்றது எளிமையான வைத்திய முறைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாயினுடைய வயிற்று பகுதியில் விளக்கெண்ணெய் தடவுவது, அந்த கர்ப்ப பகுதியில் விளக்கெண்ணெய் தடவுவது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அது. அப்புறம் இப்போது நமக்கு வந்து எப்போவுமே இந்த இடம் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் எனர்ஜின்னும் இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் எப்போவுமே இந்த கையை வச்சு இப்படி அமுத்தி தழுவுவாங்க. ஸோ நான் சில பேர் பார்த்தேன்னா அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த 5 விரலை மட்டும் பயன்படுத்தி பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க முடியும்? தாராளமாக பண்ணலாம். இந்த விரல்கள் மூலமாக தான் நம்ம தேய்க்கணும், உள்ளங்கை வச்சு தேய்க்கக்கூடாது. ஏன்னா உள்ளங்கை வைத்து தேய்க்கும் பொழுது சூடு வரும், விரல்களை வைத்து தேய்க்கும் பொழுது சூடு வராது. தலையிலே மசாஜ் பண்ணும்போது கை விரல்களை பயன்படுத்தும் தவிர உள்ளங்கை வச்சு தேய்ச்சா முடி உதுறது இது மாதிரி பிரச்சனைகள் வரும். ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, அதுவும் முதிரைகளோட கனெக்ஷன் இருக்குது. ஆமாம், இது வந்து முதல் சக்கரம். இங்கே இந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் தான் இதெல்லாம். ஸோ நம்ம நேரடியாகவே சக்கரத்தை பயன்படுத்தும் பொழுது டிபிலே கை வச்சுட்டோம். ஆமாம், அதனால் பண்ண முடியாது, விரல்களை தான் பயன்படுத்தணும். சரிங்களா? ஸோ இந்த ஆதி முதிரை வச்ச பின்பு 3 மாதங்கள் அம்மாவோட வயிற்றுக்குள்ளே நம்ம இருக்கும்போது இந்த முதிரைகள், அப்புறம் கை விரிக்கிறது, இந்த முதிரை வைக்கிறது, இப்படி தான் போயிட்டுருக்குமே தவிர வேறு முதிரைகள் செய்ய மாட்டோம். இது எல்லாமே நம்ம செஞ்சதுனால தான் நாம் இன்றைக்கி முழுமையான மனிதராக இருக்கிறோம். சரி, ஓகே. 2வது வந்து பார்த்திங்கன்னா, பிறந்த உடனே செய்யக்கூடிய முதிரைகள் இருந்து பார்த்திங்கன்னா அந்த 8 மாதம்னு சொல்லுவோம், 8 வச்சு நடக்கிறதுக்கு கால் தரையில் ஊன்ற வரைக்கும் ஒவ்வொரு குழந்தையும் குறைந்தது 240 முதிரைகள் செய்கிறாங்க. அவங்களை அறியாமை இல்லை, தெரிஞ்சு அவர்கள் அந்த முதிரை செய்வதனால் மட்டுமே மனிதனாக மாற முடியும். இதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் முதிரை ஆராய்ச்சி. அதில் 2-3 என்ன மாதிரி தாராளமாக இப்போ நான் சொல்கிறேன். அடுத்தது அந்த குறைந்தது 240 முதிரைகள், அதிகபட்சமாக 360 முதிரைகள் செய்கிறாங்க. ஏனென்றால் நாம் இந்த பூமியில், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த பூமி பூகோள அமைப்பில் 360 நாட்கள் ஆகிறது சூரியனை சுற்றி வர. அதனால் அதிகபட்சமாக 360 முதிரைகள் செய்கிறார்கள். 240 முதிரைகளுக்கு மேலே செய்யக்கூடிய குழந்தைகள் அதி புத்திசாலிகளாக இருக்கிறார். 240 வரைக்கும் கண்டிப்பாக செஞ்சுருவாங்க. நீங்கள் நான் எல்லாருமே அதை செஞ்சதுனால தான் இன்றைக்கி வந்து முழுமையான மனிதர்களாக இருக்கிறோம். அப்படி முதிரைகளை செய்ய முடியாமல் இன்றைக்கெல்லாம் நிறைய அப்படி மூடி வச்சிட்றாங்க. மாடர்ன் டெக்னாலஜியில் நிறைய என்னென்னமோ பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் பண்ணும் பொழுது, அந்த முதிரைகளை செய்ய விடாமல் பண்ணும் பொழுது அவர்களுக்கு ஆட்டிசம், ஹைப்பர் ஆக்டிவ், ஸ்பெஷல் சைல்டு, இந்த மாதிரியான பல பிரச்சனைகளில் குழந்தைகள் அவதிப்படுகிறார்கள். எனவே இது மக்கள் தெரிஞ்சுக்கணும். குழந்தைகளை பிறந்தது முதல் 8 மாதம் வரை முதிரைகள் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும். அந்த குழந்தைகளோட கையை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அத்தனை முதிரைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு நாளைக்கே 5 முதிரை 6 முதிரை செய்வாங்க. முதிரைகள் செய்வது மட்டும்தான் அவர்களுக்கு வேலை. பசிக்கும்போது பார்த்தீங்கன்னா சுண்டு விரலை நீட்டிடுவாங்க. அந்த குழந்தைகள், பிறந்த குழந்தை அழுகும்போது பார்த்தா சுண்டு விரல் நீட்டியிருக்கும். அது ஒரு முதிரை. ஆமாம், பசி தீர்ந்துச்சுன்னா போயிடும், கை இப்படி போயிடும், வேறு முதிரை செய்யணும். இதெல்லாம் நம்ம நுண்ணிப்பாக கவனிக்கிறது இல்லை. பிள்ளை அழுகிறது அப்படிங்கிறது தாய்க்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வேறு, அது பாசத்தின் அடிப்படையில், அது உணர்வு ரீதியான விஷயம் வேறு. ஆனால் அதற்கு இடையில் இந்த முதிரைகளும் மிகப்பெரிய அம்சமாக அங்கே இருந்திருக்க நம்ம கவனிக்காமல் விட்டுருந்துருக்கோம். முதிரைகள் தான் நம்மை முழுமையான மனிதனாக மாற்றுகிறது அப்படின்ற ஆய்வில் இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, முதல் மாதம், குழந்தை பிறந்த முதல் மாதம் சுவாச மண்டலத்தை விரிவுபடுத்துவதற்கும் செரிமான மண்டலத்தை முறைப்படுத்துவதற்கும் என்னென்ன முதிரைகள் இருக்குதோ அத்தனையும் செய்கிறாங்க. அதில் ஏதாவது ஒன்று இப்படி செய்வோம். உங்கள் வீட்டில் பிள்ளைங்க பார்த்துருக்காங்க, இது ஆமாம், குழந்தைங்களுக்கு எப்படி செய்வாங்க. இந்த முதிரை வந்து பார்த்திங்கன்னா ஆணை முதிரை. ஆணை முதிரை. இந்த முதிரை செய்வதன் மூலம் உங்களுடைய தொண்டை, சுவாச கோஷம், சுவாச மண்டலம், அப்படியே அந்த சளியெல்லாம் வெளியில் போய் அது காற்றை உள்ளிழுத்து வெளியில் தள்ளக்கூடிய வேலை செய்யும். நாம் அதை என்ன பண்ணலாம், இப்போ நம்ம குழந்தையாக இருக்கும்போது செஞ்சோம், மறந்து போச்சு. இப்போ நமக்கு வந்து அதை எதுக்கு பயன்படுத்தலாம், அதுதான் என்னுடைய ஆராய்ச்சி. முதிரைகளை நான் கண்டுபிடிக்கவில்லை, முதிரைகள் நீங்கள் செய்தது தான். என்னுடைய ஆராய்ச்சி என்னென்னா, இந்த முதிரைகள் என்ன நோய்க்கு செய்யலாம்,
அதுதான் என்னுடைய ஆராய்ச்சி. அதில் தான் டாக்டரேட் பண்ணியிருக்கிறேன். சரி சரி. ஓகே, இன்னைக்கு முழுதும் நிறைய விளக்கங்கள். இந்த ஒரு நாள் போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3000 முத்திரைகள் சொன்னீங்க. நாம் நம்பிரான் திருமூலர் மாதிரி 3000 ஆண்டுகள் கற்றுக்கணும். ஆனால் இந்த ஒரு முத்திரை எதுக்கு வேலை செய்யுதுன்னா, நிறைய வீட்டில் பிரச்சனை குரட்டை. கரெக்டாக. இரவு படுக்கும் பொழுது கையில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு, ஏன்னா குழந்தையா இருக்கும்போது இப்படி வச்சுருந்தோம், இப்போ வந்து பெருவிரலோடு சேர்த்து தொட்டுக்கிட்டு இப்படியே படுத்துக்கோங்க. ஒரு 27 நாளில் குரட்டை சுத்தமாக சரியாக போயிடும். நல்லா கேட்டுங்க. வீட்டில் நீங்கள் விடுற குரட்டை சத்தம் ஜெனரேட்டரை விட ஜாஸ்தி போயிட்டுருக்கோம். அது கூட ஃபைட் பண்ணுற அளவுக்கு போகிறதுனா இந்த மாதிரி முத்திரை வச்சா போதுங்க. இது குரட்டை விடுபவரும் செய்யலாம். நாட்கள் ஐயா தொடர்ந்து நைட்டு படுக்கும்போது கையை அப்படி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். தூக்கம் பரவாயில்ல. யாராவது பக்கத்தில் குரட்டை சத்தம் தாங்க முடியலன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் குரட்டை விடுறாங்களோ அவங்க கையில் இப்படி முதிரையை வச்சு கட்டி விட்டுருங்க. ஒரு பேஸ்ட் போட்டு விட்டுருங்க, ஒரு பிளாஸ்டர் போட்டு விட்டிங்கன்னா விடிகிற வரைக்கும் கை பிரிக்க முடியாது, குரட்டையும் வராது. ஆனால் சில மனைவிமார்கள் அந்த சத்தத்தில் தான் நான் தூங்குறேன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது அவங்களோட ஆத்மார்த்தமான ஒரு அன்புனால சொல்கிறாங்க.